இன்னும் தேர்வு முடியவில்லை. முடிந்த பிறகு கேட்க வேண்டிய கேள்வி. கிட்டத்தட்ட 100 தொகுதிகளில் முன்னிலை இருக்காங்க. அதிமுக ஒரு 70 தொகுதிக்கு மேல முன்னிலையில் இருக்காங்க. திமுக 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய ஊழல், கற்பழிப்பு, போதைப்பொருள் போன்ற குறைபாடுகளால் பொதுமக்கள் மத்தியிலே, குறிப்பாக திமுக பெண்கள் மத்தியிலேயே திமுகவின் செல்வாக்கு குறைந்திருக்கிறது. அதன் காரணமாக திமுகவுக்கு தொய்வு. இருப்பா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாமா? எதுக்கு அவசரப்படுற? அதனால் தொய்வு. அந்த என்ன தேமுகவா அந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கணக்கை துல்லியமாக போட்டு பார்ப்பீர்களே என்றால் அவர்களுக்கு அர்பன் ஏரியாக்களில் திமுகவுக்கு ஏற்பட்ட தொய்வு, அந்த பிசிக்கு அது என்ன கையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றியாக அமைந்திருக்கிறது. காரணம் அர்பன் ஓட். அந்த அர்பன் ஓட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 90% தமிழகத்திலே ரூரல் ஓட்டை எண்ண வேண்டியிருக்கு. ரூரல் ஓட்டை எண்ணுகிற போது தான் பிசிகேவினுடைய நிலை என்ன என்பது, உண்மை நிலை என்ன என்பது தெரியும். அப்போது கட்டாயமாக பிசிகே பின்தங்கிவிடும். மற்ற இயக்கங்கள் முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ரூரல் அந்த ஓட்டிங் பேங்க் வில் டிசைட் தி ஃபியூச்சர். ஒருவேளை அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கலனா தாவேகாவோட கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னென்ன? அதிமுகவுக்கு ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் தாவேகாவோட கூட்டணி அமைச்சு வாய்ப்பு இருக்கா ஆட்சி அமைக்க? அந்த தாவேகா அதை தமிழ்ல சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது தனி கட்சி. எனவே கூட்டணி என்று அதிமுகவோடு அமைப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அது தனி கட்சி. எங்கள் கட்சியினுடைய பார்ட்னராக இருந்தால் கூட்டணியை பற்றி பேசலாம். அவங்க எங்கள் கட்சியினுடைய பார்ட்னர். என்னங்க அதை நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள், என்னிடம் கேட்கிறீர்கள். பிஜேபியோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்களா அல்லது பிஜேபியை வெட்டி விட போகிறாங்களா? பிஜேபி அதுக்கு சம்மதிக்குதா? பல கேள்விகள் இருக்கிறதல்லவா? இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியது அந்த விஜயிடம் தான் கேட்க வேண்டுமே. எங்களிடம் கேட்பது பொருள் இல்லை. காரணம் அவர்கள் எங்கள் கூட்டணியிலேயே இல்லை. ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அந்த மாதிரி வந்தால் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குமா? தொங்கு சட்டமன்றம் என்று வருவதற்கு கூட்டணியில் அவர்கள் இருந்தால்தானே இந்த கேள்வி வரும். அவர்கள் எங்கள் கூட்டணியிலேயே இல்லை. யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. எல்லாருமே கிட்டத்தட்ட 100, 77, 50 அப்படிதான் இருக்கு. அந்த சூழ்நிலை வந்தால் அப்போ அந்த கேள்வியை கேளுங்க. அந்த சூழ்நிலை தான் ஐயா இருக்கு, இப்போ தான் இருக்கு. உங்களுடைய இமேஜினேஷன். நீங்கள் கேட்குறது அர்பன் ஓட்டை வச்சுக்கிட்டு கேட்குறீங்க. 80% to 90% ரூரல் ஓட்டு எண்ணுகிற போது அப்போ இந்த கேள்வியை கேளுங்க. நிறைய வாக்குகளை பெறும். வெற்றிக்கணியை கட்டாயமாக பிடிக்கும். கட்டாயமாக 70 to 90% கிராமப்புற மக்கள் அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். அவங்க தே ஆர் ஃபார் அதிமுக எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற துடிதுடிப்போடு இருக்கிறார்கள். அந்த நிலைதான் ஏற்படும். அதிமுக தான் ஆட்சி அமைக்குமா? இதற்கு முன்னால் கேட்ட கேள்விக்கு இதே பதிலை நான் சொல்லியிருக்கிறேன். கட்டாயமாக கிராமப்புற வாக்குகள் எண்ணப்படுகிற போது அதிமுகவினுடைய ஆட்சி பிரகாசமான ஆட்சியாக இருக்கும். எடப்பாடி தலைமையிலே முதலமைச்சராக தமிழகம் மிளிரும் மிளிரும் மிளிரும். அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா.
எடப்பாடி வராங்களா? ஏமா அந்த லேடியெல்லாம் கேட்கணுமா அப்படியே தனியாக வச்சுக்கிறாங்களாம்மா இங்கே கேட்டுட்டுமாய்யா இங்கே கேட்குறாங்களாம்மா கேட்டு சொல்லுங்க அவர் ஈஸியலி அவைலபிள் எவ்ரிடே ஃபார் 3 hours டு த பப்ளிக். நீங்கள் வந்து சேலம் இல்லை தலைமை வரமாட்டார் இல்லை வரமாட்டாரா வருவாரா என்று நாங்கள் சொல்ல முடியாது. அந்த கேள்வி அவரிடம் கேட்க வேண்டியது. அவர் அந்த கேள்விக்கு எந்த நேரமும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார். அவரிடம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்களே பின்னடைவாகிறாங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பின்னடைவு வந்திருக்காங்க. கற்பழிப்பு, போதைப் பொருள், அளவு கடந்த ஊழல், இப்படிப்பட்ட கொடுமைகளை திமுக பெண்களுக்கு எதிராகவே திமுக செய்கிற காரணத்தால் ஸ்டாலினும் உதயநிதியும் அதுக்கு ஊக்கம் தருகிற காரணத்தால் அவர்கள் தொய்வடைகிறார்கள்.